enjoyed it. It's a different one, extremely good. Second half is very nice. It's a very good movie, nice movie. Huh? Music. Yeah. Music is very good, art is very good, direction is good, everything is very nice. Second half is he has taken to the different world, in fact. First half, it's okay, fine only. See, we have to go to the story. Now, for that, we need that first half also. Very nice. Excellent movie. இப்போ வர ஜனரல் படத்தில் இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவி, குவாய்ட் அ த்ரில்லர் அண்ட் இட்ஸ் ஒர்த் வாட்சிங். அதை பார்க்க வேண்டிய படம் அது. ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவி அது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாகா இருக்கா, செகண்ட் ஹாஃப் லாகா? Throughout it's a good movie. Both the first half, second half ரெண்டுமே connected. So it's all throughout it was really a great kind of thriller. இப்போதைக்கு டைட்டில் வச்சிருக்காங்க, ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. Yeah, absolutely. நல்லா இருந்தது. I enjoyed the movie thoroughly. உங்களுக்கு இந்த படத்துல இருந்து இந்த சீன் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு சீன்? புரியல எனக்கு. ஒரு சீன் இல்லாம இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சீன்ல ஃபீல் பண்ணிருக்கீங்க? அப்படின்னு கூட தோணவே இல்லை. I enjoyed the movie every part of it. அவ்வளவுதான். Yeah. படம் சூப்பராக இருக்குது. படம் அல்டிமேட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கிஷோர் சார், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹீரோயின் வச்சு கவர் பண்ணிட்டாங்க. 50 வருஷம் கழிச்சுட்டு உலகம் அழிஞ்சு போன அப்புறம் மனுஷங்களே வச்சு சாப்பிடுவாங்க. அதுதான் ஒரே ஸ்டோரி லைன் தான் சொல்ல போனாங்க. அதான் கதை. வில்லனுக்கு பிஜிஎம் பயங்கரமாக இருந்திருக்கு. வில்லனுக்கு அது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எங்களுக்கே பயமாக இருந்தது வில்லனுக்கு. அதெல்லாம் ஆல் ஓவர் படம் ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லைட்டாக லேக் இருந்தது, செகண்ட் ஹாஃபில் ஓரளவு கவர் பண்ணிட்டாங்க. படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எந்த சீன் பார்க்குறது, படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது, ஆனா செகண்ட் பார்ட் வேற லெவலா இருக்கு. மியூசிக், சாங்கு எதுவுமே கிடையாது, கிளாமர் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி கூட வந்து பார்க்கலாம், வந்து தியேட்டர்ல பாருங்க, சூப்பரா இருக்கு. ஏன்னா இப்ப போற சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்காலத்துல எப்படி சர்வே பண்றது, யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது, ஃபுட்டு இருந்தாலும் இல்லைனாலும் எப்படி நம்ம வந்து சர்வே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு கரெக்டான படம், ஒர்த்தான படம். வந்து தேட்டரில் பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கள். ஏன்னா கிளாமர் எதுவுமே கிடையாது, ஈவன் சிங்கிள் சாங் கூட கிடையாது. சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, ஆனால் செகண்ட் பார்ட் வேறு லெவலாக இருக்குது. ஒரு உமனாக இருந்து எல்லாரையும் அடித்து கடைசியில் அவங்க தான் சர்வே பண்ணி நிற்கிறாங்க. ஸோ அதனால படம் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் வேறு லெவல் இருக்குது, ஹீரோயினி வேறு லெவல் இருக்குது. ஹீரோ யாருன்னே கடைசி வரையும் தெரியல. ஆக்சுவலி ஒருத்தர் வராரு, அவரை வந்து அவங்க வந்து கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு அதை வச்சு அவங்கள வச்சு தான் சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஃபுட்டு கிடையாது இல்லையா, அவங்கள வச்சு தான் சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயினி மட்டும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் வேற லெவலாக இருக்குது. செகண்ட் பார்ட் வேற லெவல். வந்து சினிமா தேட்டரில் பாருங்க. மியூசிக்லாம் வேற லெவல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஃபேமிலி கூட வந்து பாருங்க, சூப்பராக இருக்குது. பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு, ஆஸ் யூஷுவல் தான். அந்த செகண்ட் பார்ட்ல நல்லா கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்ல அந்த ஹீரோயினி வர்றது, அவர்கிட்டேருந்து தப்பிக்கிறது, அவங்கள கொல்ல வராங்க, அப்போ அதுலேருந்து தப்பிக்கிறப்போ செம்மையா இருக்கு, வேற லெவலாக எடுத்துக்காங்க. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு, மற்றபடி சூப்பராக இருக்கு. படம் எல்லாமே நல்லா இருக்கு. எண்டில் வந்து கடைசியில் அவங்க மட்டும் தான் சர்வே பண்ணுறாங்க, சூப்பராக இருக்கு. ஒரு உமனா நின்று எல்லாரையும் அடிச்சுட்டு அவங்க மட்டும் சர்வே பண்ணுறாங்க. ஸோ படம் நல்லா எடுத்திருக்காங்க. எப்படி சர்வே பண்ணுறது, போர்க்காலத்தில் எப்படி சர்வே பண்ணுறது, ஃபுட்டு இல்லைனாலும் எப்படி வந்து ஒரு கூட்டமாக இருந்து எப்படி சர்வே பண்றது அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க. வேற லெவலா இருக்கு. தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்காங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரி தெரியல, ஏன்னா ஹீரோயினியை ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால சூப்பரா இருக்கு, வேற லெவலா இருக்கு. படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. கலியுகம்ன்ற பேருக்கு வந்து நல்ல ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது ஐட்டம் தமிழ் சினிமாவில். என்ன பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக அந்த மாதிரி படம் பார்த்ததில்லை. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. லேக்னு எதுவுமே இல்லை. உங்களை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு டைம் போனதே தெரியல. டக்குன்னு இன்டர்மிஷன் வந்துருச்சு, டக்குன்னு படம் வந்துச்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்றதான் கதையே. சரியா, அதை நான் சொல்லிட்டேன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது பார்க்குறதுக்கு. நான் சொல்ல நீங்கள் படம் வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. நிஜமாவே இந்த புது அட்டெம்ப்ட் அப்படின்றது அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்னடா இது 10ல் ஒரு படமாக கண்டிப்பாக தெரியாது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்க கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிருந்தா கூட நம்மளுக்கு உட்காந்து பார்க்க பொறுமை இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ கரெக்டாக இந்தந்த ஸ்பேஸ்க்கு இந்தந்த படம் இந்தந்த சீன் அப்படின்னு வச்சிருக்கனால எனக்கு தெரிஞ்சு இது அவங்க எதுவுமே எக்ஸ்ட்ராவாக வச்சிருக்க தேவையில்லை. எனக்கு அப்படி ஃபீலும் ஆகுது. பேக்ரவுண்ட் மியூசிக், அங்கே வர ஒரு கடைசியாக ஒரு சாங் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியாக ஒரு சாங் வந்துச்சு, அது எல்லாமே வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது. அந்த சீனை எலிவேட் பண்ணுற மாதிரி இருந்தது. வந்து இது வந்து என்னடா தேவையில்லாமல் இருக்கே அப்படின்ற ஃபீலிங் நிறைய படத்தில் வரும். பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
ஷதா மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க உள்ள வந்து கதையில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் அவங்களோட ரோல் அந்த இம்பாக்ட் என்ன கிரியேட் பண்ணுமோ அது அழகாக கிரியேட் பண்ணுச்சு. ஃபேமிலியோட ஆப்வியஸாக கிட்ஸ் பார்க்க முடியாது, 18+ படம். பட் கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். படத்தில் ஒரு வார் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா எப்படி நம்ம பீப்புள்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும், நம்ம அடுத்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் வார் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. லேக் எதுவும் இல்லை ப்ரோ, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது. கரெக்டாக டைமிங் மிஸ் ஆகலை எதுவுமே. அவர் ஒரு பிரதர் ஒருத்தர் நடிச்சிருந்தார், அவர் நேம் தெரியலை. அவர் ஒரு 40 kg வந்து இந்த படத்துக்காண்டி வெயிட் போட்டு நிறைய எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. இந்த பிரதர் தான். உங்களை சொல்லக்கூடாது. அவ்வளோதான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு பார்க்குறேன். பிஜிஎம்ஸ்லாம் டைமிங் கரெக்டாக இருந்துச்சு.